நிதித்துறையின் கீழ் இறங்கக்கூடிய முக்கியமான துறைகள் பொருளாதார விவகாரத்துறை, செலவுத்துறை, வருவாய்த்துறை. முக்கியமான துறை வருவாய்த்துறை. அடுத்ததா நிதி சேவைகள் துறை, முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறை, பொது நிறுவனங்கள் துறை. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த பொருளாதார விவகாரத்துறை. இந்த பொருளாதார விவகாரத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்நாட்டிலையும் சர்வதேச அம்சங்களை பாதிக்கக்கூடிய தேசிய பொருளாதார கொள்கைகள், அதே போல அதுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கிறது, அதை கண்காணிப்பதற்காக ஒரு முக்கியமான நிதித்துறையோட ஒரு அங்கம். சரிங்களா? இதோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜனாதிபதி சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்திலையும் மாகாண அரசோட பட்ஜெட்லையும் மத்திய பட்ஜெட்டை தயாரிக்கிறதுக்கு இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல தொழிற்சங்க வளாகங்கள் இருக்கு இல்லையா, இந்த வளாகங்களை நிர்வகிக்கிறதும் யார் தான்? இந்த பொருளாதார விவகாரத்துறை. அடுத்ததான் செலவுத்துறை. இந்த செலவுத்துறையை பத்தி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க பொதுவாகவே அந்த பேர்லயே இருக்கு இல்லையா, இந்த மத்திய அரசோடதும் மாநில அரசுகளோட நிதி விஷயங்கள்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. முக்கியமான இவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னா, எந்த ஒரு அரசுக்கும் என்ன இருக்கும்? கஜானா இருக்கு இல்லையா, இந்த கருவூலத்தை பாதுகாக்கிற பணி தான் இவங்களோட பொறுப்பு. இதுல எல்லா விஷயங்களுக்கும் என்னென்ன செலவு பண்ணணும், எப்படி போகணும், வரவு செலவுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க திட்டங்கள் சார்ந்த துறைகளுக்கும் திட்டங்கள் சாராத துறைகளுக்கும் இவங்க தான் செலவுகளை பாக்குறவங்க. அதே போல மத்திய அரசுகள் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இல்லையா, இந்த பட்ஜெட் தாக்கல்ல என்னென்ன திட்டங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா. இந்த பண வரவுகள் செலவுகள் எந்தெந்த டைம்ல இவ்வளவு அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாமே யார் ஹேண்டில் பண்ணுவா? இந்த செலவுத்துறை ஹேண்டில் பண்ணும். அடுத்ததா வருவாய்த்துறை. இது எல்லாமே எப்படி அப்படின்னா, இந்த வருவாய்த்துறை கருவூலத்தோட செயலாளர், அதாவது இந்த வருவாய்த்துறை செயலாளரோட வழிகாட்டுதலோட பேர் தான் இந்த வருவாய்த்துறை செயல்படுது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு விதத்துல செயல்படுறாங்க. ஒண்ணு நேரடியாகவும், இன்னொன்னு மறைமுகமாகவும் என்ன பண்றாங்க? இந்த தொழிற்சங்கங்களோட வரிகள் சார்ந்த விஷயங்களை இவங்க தலையிட்டு இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுல இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதுல இந்த வருவாய்த்துறையில பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட நேரடி வரி வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு இருக்கு. சரிங்களா? அதே போல மத்திய வரி மற்றும் சுங்க வாரியம் CBDT, மத்திய நேரடி நிதி வாரியம், அதே போல CBIC, மத்திய வரி மற்றும் சுங்க வாரியம். இந்த ரெண்டு வாரியங்களுமே யார் கட்டுப்படுத்துறது? இந்த வருவாய்த்துறை தான் கட்டுப்படுத்துது. அடுத்ததா நிதி சேவைகள் துறை. இந்த நிதி சேவைகள் துறையை பொறுத்த வரைக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படுற இந்த வங்கிகள், காப்பீடு, நிதி சேவைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? இந்த நிதி சேவைகள் துறை தான் மேற்பார்வை செய்யறாங்க. அதே போல இந்த ஓய்வூதியத்துல சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் நடக்குது இல்லையா, அந்த தொழில்களுக்கு தேவையான இந்த திட்டங்களுக்கு எல்லாம் போற அமௌண்ட் எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிதி சேவைகள் துறை. அடுத்ததா முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறை. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இது எப்படி இருந்தது அப்படின்னா, அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல இந்த முதலீடு செய்யாதது, அதே போல நிறுவனத்துல முதலீடு செஞ்சது, அதோட சம பங்களிப்பு, இதோட நிர்வாகம் எல்லாமே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கும்? இந்த முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறையில தான் இருக்கும். இவங்களோட பேர்ல இருக்க மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? மத்திய அரசாங்கத்தோட சொத்துக்கள் எல்லாமே என்ன பண்றது? இவங்க நிர்வகிக்கிறதா இவங்களோட முக்கியமான வேலை. அடுத்ததா பொது நிறுவனங்கள் துறை. இந்த பொது நிறுவனங்கள் துறை வந்து எதுக்காக ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மற்ற பொது துறைகள் இருக்கு இல்லையா, தொழில் மற்றும் பொது துறைகள், அந்த பொது துறைகளை நிர்வகிக்கிறதுக்காகவும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் எப்படி அலோகேட் பண்ணணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற எல்லா விஷயங்களையும் கொண்டதுதான் இந்த பொது நிறுவனங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த 6 துறைகளுமே நிதித்துறை கைவசம் வச்சிருக்கு. இதோட முக்கியமான ஒரு நிதித்துறையோட ஒரு முக்கிய துறை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடின தொழில்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த கடின தொழில்துறை அப்படிங்கிறதுமே எதோட கண்ட்ரோல்ல இருக்கு? இந்த நிதித்துறையோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா? இதுதான் நிதித்துறையோட கீழே இருக்க முக்கியமான துறைகள். அடுத்ததா இந்த நிதித்துறைக்கு கீழே இருக்க சட்ட அமலாக்க அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வருமான வரி விசாரணை தலைமை இயக்குநரகம், அமலாக்க இயக்குநரகம், வருவாய் புலனாய்வு இயக்குநரகம், மத்திய பொருளாதார புலனாய்வு புலனாய்வு பணியகம்,
சரக்கு சேவை வரி புலனாய்வு தலைமை இயக்குநரகம். ஸோ இது எல்லாமே எதோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா நிதி அமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ இந்த துறைகள்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிதி அமைச்சகம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி தானே உருவாக்குனது. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 280 படி தானே உருவாக்குனது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட இந்த நிதி அமைச்சகம் எதுக்கெல்லாம் இருக்கோ ஸோ அதை என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொசீஜரா சட்டத்திட்டத்தின் படி கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அப்படி கொண்டு போகக்கூடிய அமைப்புகளுக்கு என்ன வேணும்? ஸோ இது ஒவ்வொரு துறைகளையும் என்ன பண்ணணும்? ஒரு இந்திய அந்த நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தின் படி கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, மத்திய பொருளாதார புலனாய்வுத்துறை மற்றும் சரக்கு சேவை வரி புலனாய்வு துறைகள். ஸோ இந்த இயக்கங்கள்லாம் எதுக்கு உருவாகுது? ஒரு சட்ட ரீதியிலா நிதி அமைச்சரை இயக்கிறதுக்கு இவங்க எல்லாமே துணை புரிகிற ஒரு அமைப்புகள். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ 2025-26 பட்ஜெட் தாக்கலோட முக்கியமான அம்சங்களை பத்தி எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ரெண்டாயிரத்தி 25-26 பட்ஜெட்டோட முக்கிய குறிப்புகள். ஸோ இன்னும் யாரும் நோட் பண்ணலையா? ரொம்ப நேரம் ஆகுது, இன்னுமா நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது அடுத்ததா மேம்பாட்டு நிதி நிறுவனங்கள். ஸோ இந்தியாவில் தொழில்துறை சார்ந்த மேம்பாட்டு நிதி நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த நிதித்துறையின் கீழே எது எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நோட் டவுன் பண்ணுங்க. ஸோ நிதி நிறுவனங்கள்: இந்திய தொழில்துறை மேம்பாட்டு வங்கி, இந்திய தொழில்துறை நிதி கழகம், இந்திய தொழில்துறை கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய யூனிட் ட்ரஸ்ட், இந்திய உள்கட்டமைப்பு நிதி நிறுவனம் லிமிடெட், அதே போல ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், அதே போல ஐஏஎஃப்சிஎலோட முழு உரிமையாளரான துணை நிறுவனம் இதுதான். சரிங்களா? ஸோ எல்லா ப்ராஜெக்டும் யார் கண்ட்ரோலில் வரும்? இந்த ஐஐஎஃப்சிஎல் கீழே தான் வரும். அடுத்ததா இந்திய வேளாண் நிதி கழகம் ஏஎஃப்சிஐ, தேசிய வங்கி நிதி உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு, தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு வாரியம், ரிஸ்க் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதுவுமே யார் கண்ட்ரோலில் இருக்கு? இந்த மேம்பாட்டு நிதி நிறுவனங்கள் எல்லாமே நம்மளோட நிதி அமைச்சகத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இந்திய தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகவல் நிறுவனம், தள்ளுபடி மற்றும் நிதி ஹவுஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த லிமிடெட்னு ஒரு சிலது குறிப்பிட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லிமிடெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்களை மட்டும்தான் செய்யக்கூடிய துறைகள் இவை. சரியா? ஸோ அதுக்கு தான் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மொத்தம் 12 மேம்பாட்டு நிதி நிறுவனம் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. சரியா? ஸோ மற்றவைகளும் இருக்கு, ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஐடிபியோட இயர் 1964. ஆல்ரெடி நம்ம இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐசிஐசிஐ 1955, ஐஎஃப்சிஐ 1948, யூடிஐ 1963, இந்த ஐஐஎஃப்சிஎல் 2006, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். சரிங்களா? இந்த ஏஎஃப்சிஐ 1975,
மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இந்த நிதி நிறுவனங்கள் தான் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களையும் தொழில்துறை வளர்ச்சிக்காக இந்திய அரசோட திட்டங்கள் சார்ந்த பணிகளையும் அதோட ஃபண்டையும் என்ன பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ மற்ற வங்கிகள்லாம் என்ன பண்ணுது சார்? ஸோ இப்போ மற்ற வங்கிகள்லாம் என்ன பண்ணுது? அவங்க எல்லா வங்கிகளோட முக்கியமான பணிகள் என்ன? மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது, அதே போல அதை அவங்களுக்கு கடனா கொடுக்கறது. இதை தான் முக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து அரசாங்கங்களோட திட்டங்களை செயல்படுத்துறதுலையும் அவங்க ஒரு பகுதியாக தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு சில நிறுவனங்கள் டைரக்டாவே இவங்களோட முக்கியமான வேலையே என்ன? இந்திய அரசாங்கத்தோட நிதியை ஒரு மேம்பாட்டு திட்டங்களுக்காக கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவங்களோட முக்கிய பணிகள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? அடுத்ததா இந்த நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிதி நிறுவனங்களுக்கு யார் ஆள் சேர்க்கிறது? அதுல வங்கி மேலாளர்கள் இருந்து கீழே பியூன் வரைக்கும் கிளர்க் வரைக்கும் வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆள் எடுக்கிறாங்க இல்லையா வங்கிகள்ல. அந்த வங்கிகள்ல ஆள் சேர்க்கறதுக்கு ஒரு நிறுவனம் தான் இந்த ஐபிபிஎஸ், வங்கி சார்ந்த இந்தியன் பேங்கிங் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் தான் என்ன பண்ணுது? வங்கிகளுக்கு தேவையான ஆட்களை எடுக்குது. ஸோ இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ். ஸோ இதுல இந்த எஸ்எஸ்சி தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைகளுக்குமே யார் எடுக்கிறா? இந்த எஸ்எஸ்சி மூலயமா தான் வேலைக்கு எடுக்கிறாங்க இல்லையா, இந்திய அரசாங்கத்தோட ஒரு அமைப்பு. ஸோ அதே போல இங்க தமிழகத்துக்கு யாரு? நம்மளோட டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ ஒரு சில பகுதிகள், ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட யூஎஸ்ஆர்பி. ஸோ இந்த யூனிஃபார்ம் இது இருக்கு இல்லையா, ஸோ இவங்களோட போர்டு வந்து என்ன பண்றது? அவங்களுக்கு தேவையான ஆளை அவங்களே எடுத்துக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் இந்த டிஎன்இபி எல்லாமே எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தனியாக தான் எடுத்துட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது? டிஎன்இபி டிஎன்பிஎஸ்சி கூட இணைக்கப்பட்டது. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு பகுதிகளிலும் அரசு பணியாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அந்தந்த மத்திய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு தேர்வு நிறுவனம் மூலமாகவும், அதே போல மாநில அரசாங்கங்களுக்கு மாநில அரசாங்கங்களோட தேர்வு அமைப்புகள் மூலமாகவும் இதோட பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்ததா தேசிய உச்ச அமைப்புகள். ஸோ இந்த 3 நிறுவனங்கள் தான் அவசர காலகட்டங்களில் இந்த நிதியை நிர்வகிக்கிறது. ஸோ இந்திய வங்கி மற்றும் நிதி நிறுவனம் ஐஐபிஎஃப். இந்திய காப்பீட்டு நிறுவனம் என்னது? இந்திய காப்பீட்டு நிறுவனம் எது? இந்திய காப்பீட்டாளர்கள் நிறுவனம். சரிங்களா? ஸோ இவங்க 3 பேருமே ஹை லெவல்ல இருக்க ஆபரேஷன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஐஐபிஎஃப் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1928 இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. சரிங்களா? ஸோ இது எங்கிருந்து உருவாயிருக்கும் அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் ஆக்ட் 1913 இருந்து இந்த ஐஐபிஎஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இந்திய காப்பீட்டு நிறுவனம் எது? Anyone? இந்தியாவோட காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி. ஸோ யாரும் வாய் திறக்க போறது இல்லை இல்லையா? தென் அடுத்ததா இந்த ஒழுங்குமுறை அமைப்புகள். ஸோ இந்திய நிதியை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி எல்லாம் கொண்டு போயிட்டு பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே யார் ஹேண்டில் பண்ணுவா? இந்த ஒழுங்குமுறை அமைப்புகள் தான். ஸோ இதுல முக்கியமானது இந்திய ரிசர்வ் வங்கி. தென் அடுத்ததா நபார்டு. ஸோ இந்த நபார்டை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நபார்டு எப்போ ஃபார்ம் ஆச்சு? இதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நபார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ துவங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 1982.
ஓகேவா? ஸோ 1982 உருவாக்கப்பட்டதான் இந்த நபார்டு. இந்த நபார்டோட முக்கியமான பணிகள் என்னென்ன? வேளாண் துறைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவையான ஃபண்டை மேனேஜ் பண்றது தான் இவங்களோட முக்கியமான வேலை. சரிங்களா? அடுத்தது இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், நம்மளோட செபி. இந்த செபி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 12th ஏப்ரல் 1988 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் 12 ஏப்ரல் 1988 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லா நிதி நிறுவனங்களுக்குமே அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பையில் தான் இருக்கு. ஸோ இது ஒரு சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லா நிதி நிறுவனங்களும் எல்லா காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மும்பை பகுதிகளையும் இந்த சத்தீஸ்கர் ஜெய்ப்பூர் பகுதிகளில் தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறத என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா? இது உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஸோ எதனால வங்கிகள் அதே போல இந்த முக்கியமா ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாத்தோட தலைமையாகவும் ஏன் வந்து இந்த ஜெய்ப்பூர், மும்பை இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. சரிங்களா? அதே போல முன்னோக்கி சந்தை ஆணையம் எஃப்எம்சி, ஃபெடரல் மேரிடைம் கமிஷன் 1961. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI. ஸோ ஒவ்வொன்றையும் படிக்கும்போது என்ன பண்ணணும்? அந்த வருஷம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ IRDAI 1999. அடுத்ததா ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDAI. ஸோ இந்த PFல இருந்து தான் நமக்கு என்ன வருது? நம்மளோட எல்லாருமே ஒர்க் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு பிடிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ற ஒரு அமைப்பு தான் இது. இதோட வருஷம் சரி, இது ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை, பென்ஷன் ஃபண்டு. சரி, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இந்த பென்ஷன் ஃபண்டு 23 ஆகஸ்ட் 2003 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதன் கீழே செயல்படுது. நிதி அமைச்சகத்தின் கீழே ஒவ்வொரு பிரிவுகள்லையும் இவங்க முக்கிய பங்கு வகிச்சுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா இந்திய அளவில் இங்கே முக்கியமான நிதி நிறுவனங்கள். சரியா? அப்படியே அச்சு பிசராம எழுதுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வங்கி 1982 தெரியும் இல்லையா? தேசிய வீட்டு வசதி வங்கி, நேஷனல் ஹவுசிங் பேங்க் 9 ஜூலை 1988. ஜூலை 9 1988. அடுத்ததா இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, இந்த சிட்பி தான் நாடு முழுக்க இருக்க இந்த சிறு குறு தொழில்கள் இருக்கு இல்லையா? அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்றாங்க? நாட்டில் உள்ள எல்லா சிறு தொழில்களுக்கும் தேவையான ஃபண்டை இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 2 ஏப்ரல் 1990. அடுத்தா ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1 ஜனவரி 1982. ஸோ இந்த நபார்டு வங்கி எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்போதான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கியும் வருது. ஸோ இவங்களோட முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதியை மேம்படுறதுக்காக, வர்த்தகத்தை இன்னமும் மேற்கொண்டு செயல்படுத்துறதுக்காகவும், நிதியுதவிக்காகவும், வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஓபன் பண்ணதான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். சரிங்களா? அதான் EXIM. ஸோ இந்த EX அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டையும்,
ஐஎம் அப்படிங்கிறது இம்போர்ட்டையும் குறிக்கிறது. அதான் எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த வங்கி எதனால ஓபன் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதி சட்டம் 1982ல உருவாக்குறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி சட்டம் 1982. இதன் மூலமா தான் எது உருவாக்கப்படுது? இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எக்ஸிம் பேங்க் ஓபன் பண்றாங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? அடுத்தது தேசிய நிதி உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி NABFID. இது எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 2021ல ஓபன் பண்றாங்க. ஏப்ரல் 2021. நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். தேசிய நிதி உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி 2021. ஸோ இதை எதுக்காக ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஒரு நீண்ட கால நம்ம கடன் கொடுத்தா என்ன, ஸோ அந்த கடனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு நிறுவனம் தான் இந்த தேசிய நிதி உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு வங்கி. ஸோ இது இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட AIFI டிவிஷன் மூலியமா இந்த உள்கட்டமைப்பு வங்கி என்ன பண்ணப்படுது? நிர்வகிக்கப்படுது. நோட் பண்ணியாச்சா? அடுத்த ஸ்லைட் போலாமா? அதே போல பாருங்க, இந்த நிதி உள்கட்டமைப்போட தலைமையகமும் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில தான் இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் இந்த ஜெய்ப்பூர்லையும் மும்பையிலையும் இந்த நிதி நிறுவனங்கள், அதே போல இந்த முழுக்க இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட தலைமையகம் ஒரு பகுதியில் இருக்கும். அந்த பகுதியில எதுக்காக அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்க இந்த 3 நாள் லீவ்ல பார்த்துட்டு வரீங்க. சரியா? அடுத்ததா ஒரு நிதி அமைச்சகத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப அந்த நிதி அமைச்சகத்தை நிர்வகிக்கிறதுக்கு யார் இருப்பா? ஒரு நிதி அமைச்சர் இருப்பார் இல்லையா? அந்த நிதி அமைச்சரோட முக்கியமான பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? சோ நிதி அமைச்சர் தான் ஒட்டுமொத்த நிதி இலாக்காவுக்கும் பொறுப்பு. சோ இந்த இலாக்கா அப்படிங்கிறது என்னது? அந்த அமைச்சகத்தை பத்தியும் துறையை பத்தியும் குறிக்கக்கூடிய ஒண்ணு. சோ அந்த நிதி அமைச்சர் தான் அந்த நிதித்துறை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பானவர். சரிங்களா? அதே போல பட்ஜெட்டோட கொள்கை, அதோட ஆலோசனைகள், அதே போல அரசு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யறதுலையும் இவரோட முக்கிய பங்குகள் இருக்கு. அடுத்ததா மானியங்கள் வழங்குறாங்க இல்லையா? இந்த மானியங்கள் எந்தெந்த திட்டங்களுக்கு எது வழங்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு குழு இருக்கும். அந்த குழு பரிந்துரைக்கும். அந்த குழுவை பரிந்துரைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது முடிவு எடுக்கிற உரிமை யார்கிட்ட இருக்கு? இந்த நிதி அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அதே போல நிர்வாகம், நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மை கட்டமைப்புகளுக்கான அரசாங்க பொறுப்பு. ஸோ ஒரு அரசாங்கத்துல என்ன ஒரு தப்பு நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல லீடர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு முன்னாடியும், அதுல சக்சஸ் வரும்போது சக்சஸுக்கு பின்னாடியும் இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி இந்த நிதித்துறையில இந்த நிதி மேலாண்மையை நிர்வகிக்கிற பொறுப்பு எப்பயுமே யார்கிட்ட இருக்கும்? இந்த நிதி அமைச்சரோட முன்னிலையில தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த அரசோட வணிக நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்களோட பங்குதாரர்களுக்கு ஆலோசகரா இவங்க இருப்பாங்க. இவங்க தான் ஒரு மூளை மாதிரி செயல்படுவாங்க. அடுத்ததா இந்த காமன்வெல்த் மாநாடுகள் இருக்கு இல்லையா? காமன்வெல்த் நாடுகள். இந்த நாடுகளுக்கு கடன்களை நம்ம கொடுக்கணும் இல்லையா? அந்த கடன்களை கொடுத்த கடனை நம்ம திரும்ப பெறுறதுக்கு இவங்க தான் முக்கியமான வழிகாட்டியா இருப்பாங்க. அதே போல இந்த காப்பீட்டு பாலிசி, இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, வெஹிக்கிளுக்கு இருக்கு, ஃபுல் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஸோ ஒரு சிலர் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அதே போல இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது இன்சூரன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஃபண்டை நம்ம மாசம் ஃபுல்லாக நம்ம பே பண்ணால் அந்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துறேன். ஸோ அதே போல நீங்க எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ வரும், ஆனால் நீங்க மாசம் நீங்க பே பண்ணணும். ஸோ இப்படி உள்ளுக்குள்ளவே என்ன ஆகும்? இந்த இன்சூரன்ஸோட டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதோட வழிகாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிதி அமைச்சர் அவர்கள். ஸோ அதே போல இந்த எல்லா பாலிசிகளை பத்தியும் யார் வருவா? அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த நிதி அமைச்சர் கிட்ட தான் இருக்கும். அடுத்ததா காமன்வெல்த் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பொதுவான கொள்கைகள், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க பண்ணணும், இப்படிதான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே யார் சொல்லுவா? இந்த நிதி அமைச்சர் தான் சொல்லுவாங்க. அடுத்ததா பொருட்களோட விற்பனை, அதே போல எல்லாரோட ஓய்வூதிய சலுகைகள் இருக்கு இல்லையா? இந்த ஓய்வூதிய சலுகைகள் எல்லாமே யார் சூஸ் பண்ணுவா? இந்த
இவங்க தான் சூஸ் பண்றது. இந்த நிதி அமைச்சர் தான் எல்லாத்தையுமே சூஸ் பண்றது. ஒவ்வொருத்தவங்களோட ஓய்வூதியங்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன ஸ்லாப்ல இருக்கணும், யார் யாருக்கு என்ன ஃபண்ட் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த நிதி அமைச்சர் தான் முடிவு பண்றது. அதே போல பொருட்களோட விற்பனை. ஸோ இந்த விற்பனையை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கான ஜிஎஸ்டி வசூல் பண்ணணும் இல்லையா, இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்த பொருட்களுக்கு இதுதான் விதிக்கணும். அதே போல அடிப்படை விலையா ஒரு சில பொருட்களுக்கு விதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விலையில தான் நீங்க இதை செலவு இதுக்கு விற்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே யார் நிர்ணயம் பண்றது? இந்த நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் ஒரு தடவை இதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் தலைமை யாரு? இந்த நிதி அமைச்சர் தான். ஸோ அதே போல இந்த நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இல்லையா, முந்தைய காலத்துல நடந்தது, நடப்பு காலம், எதிர்காலம். ஸோ இந்த உள்ள எல்லா காலங்களுக்கும் தேவையான, எல்லா ஆண்டுகளுக்கும் தேவையான நிதியை வந்து யார் ஹேண்டில் பண்றது? இந்த நிதி அமைச்சர் தான். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா முக்கியமான ஒரு ஸ்லைடு. ஸோ இதுல நிதி அமைச்சரை பத்தி பார்த்தோம். அதாவது அவங்களோட முக்கியமான ஒரு சில பணிகளை பத்தி பார்த்தோம். பொதுவாக சொல்லணும்னா நிதித்துறையோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடுப்பா. அதுல நடக்கிற எல்லா விதமான A to Z விஷயங்களுக்கும் அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அப்படி இத்தனை ஆண்டுகளா இருக்க நிதித்துறை அமைச்சர்கள், சாரி நிதி ஆணையம், நிதி அமைச்சர் இல்ல, நிதி ஆணையம், நிதி ஆணையத்தோட தலைவரை பத்தி நம்ம இப்ப இதுல பார்க்கிறோம். முன்னாடி ஸ்லைட பார்த்தது நிதி அமைச்சரோட பணிகள். இந்த நிதி அமைச்சருக்கு ஒரு ஆணையம் இருக்கும் இல்லையா, இந்த நிதி ஆணையத்தோட தலைவர்கள் யார் யாரு, எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதோட டீடைல் தான் இது. ஸோ இந்த நிதி ஆணையம் எப்போ துவங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நிதியை வந்து இது பண்றதுக்காக, மேனேஜ் பண்றதுக்காக எங்களுக்கு ஒரு ஆணையம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 1951 இந்த நிதி ஆணையத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா எத்தனை நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 16 நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது 15வது நிதி ஆணையம் தான் கரண்ட்ல இருக்கு. அடுத்ததா இப்ப இந்த இது முடிஞ்சதுமே அடுத்து என்ன வரும்? 16வது நிதி ஆணையம் லைவுக்கு வரும். ஸோ இந்த நிதி ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இதோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 280 படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 280, ஆர்டிகல் 280 படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான் இந்த நிதிக்குழு. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த நிதிக்குழுவோட முக்கியமான வேலைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குறது. ஸோ இந்த பொருளாதாரத்தை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே என்ன பண்றது, இந்த வரி பகிர்வு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வரி பகிர்வு, நிதி பகிர்வுகள்ல எந்தவித பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த பிரச்சனைகளை களைகிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிதி ஆணையம் தான் இது. ஸோ இந்த நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். ஸோ இதுவுமே எதை பேஸ் பண்ணி, இதை எப்படி இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த அரசாங்கம் தான் இதை முடிவு பண்ணும். சரிங்களா? 15வது இந்த நிதிக்குழு இருக்கு இல்லையா, இது நவம்பர் 2017 அமைச்சு அதோட பரிந்துரைகள் எல்லாமே எப்ப இது நடைமுறைப்படுத்தப்படுது? 2020 நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த 16வது அமைக்கப்பட்ட இந்த அரவிந்த் பனகரியாவோட தலைமையில அமைக்கப்பட்டிருக்க இந்த 16வது நிதி ஆணையம் 2023 இருந்து 3 வருஷமா என்ன பண்றாங்க, ஒரு இதை வந்து அறிக்கையை வந்து இது பண்றாங்க, எழுதுறாங்க. ஸோ அந்த பரிந்துரைகள் எல்லாத்தையுமே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க? அடுத்த எலெக்ஷன் வரும் இல்லையா, இந்த 2026 முதல் 2031 வரைக்கும் இவரோட பரிந்துரைகள் தான் அடுத்த 5 வருடங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இவங்களோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்து, அதாவது ஆர்டிகல் 280ல 3 என்ன சொல்லுது அப்படின்னா, நிதிக்குழுவோட பணிகள். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, 3 முக்கியமான பணிகளை சொல்லுது. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாயை ஒதுக்கீடு செய்து அந்த மாநிலங்களுக்கு அவங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கறது. அதாவது மத்திய மாநிலங்களுக்கு இடையே நிதி பகிர்வை பங்களிச்சு அந்த வரி பணத்தை என்ன பண்றது, மாநிலங்களுக்கு கொடுக்கறது முக்கியமான வேலையா இந்த நிதிக்குழுவோட பணி இருக்கு. அடுத்ததா, மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்கிருக்க மானிய அளவு எவ்வளோ? சரிங்களா? ஸோ இந்த மானிய அளவு எந்த சரத்துல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்து, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 275 பிரிவு 1 என்ன சொல்லுது, மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்க உள்ள மாநில அளவு. மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய மானிய அளவை பத்தி சொல்லுது. சரத்து 275 பிரிவு 1. சரிங்களா?
ஸோ அடுத்ததா இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு நிவாரணம், மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய இயற்கை சீற்றத்துக்கான நிதி, அதே போல இந்த தீர்வைகளுக்கான பிரச்சனைகள், இப்படி இந்த கடன் நிவாரணங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இந்திய குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு கொண்டு போகிறதும் இவங்களோட ஒரு முக்கியமான பணியா கருதப்படுது. சரிங்களா? ஸோ இந்த நிதி ஆணையம் இது வரைக்கும் 16 நிதி ஆணையம் ஓபன் பண்ணியிருக்காங்க. இதோட நிதி ஆணையத்தோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசி நியோகி. ஸோ இவர் எந்த ஆண்டுல இருந்து செயல்பட்டு இருக்காருன்னா 1952 இருந்து 57 வரை நிறுவப்பட்ட ஆண்டு. நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1951. இரண்டாவது நிதி ஆணையம் 1956 அமைக்கப்படுது. அவரோட யார் தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே சந்தானம் அவர்களோட தலைமையில அமைக்கப்படுது. அடுத்தது மூன்றாவது 1960 ஏகே சந்தா தலைமையில நிதி ஆணையம் அமைக்கப்படுது. நான்காவது 1964 PV ராஜமன்னார் தலைமையில அமைக்கப்படுது. ஸோ இதுல ஐந்தாவது 1968 மகாவீர் தியாகியோட தலைமையில நிதி ஆணையம் அமைக்கப்படுது. ஆறாவது 1972 கே பிரம்மானந்த ரெட்டி. ஏழாவது 1977 JM ஷெல்லட்டோட தலைமையில ஓபன் பண்றாங்க. அடுத்ததா எட்டாவது 1983 YB ஜவான் தலைமையிலையும், ஒன்பதாவது நிதி ஆணையம் 1987 NKB சால்வே தலைமையிலையும், 10வது நிதி ஆணையம் 1992 KC பந்த் தலைமையிலையும், 11வது நிதி ஆணையம் 1998 AM குஸ்ரோ தலைமையில, 12வது நிதி ஆணையம் 2002 C ரங்கராஜன் அவர்கள் தலைமையில அமைக்கப்படுது. இந்த ரங்கராஜன் யார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம இவரை பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ சி ரங்கராஜனோட தலைமையில 12வது நிதி ஆணையம் அமைக்கப்படுது. 13வது நிதி ஆணையம் 2007 டாக்டர் விஜய் எல் கேல்கர் தலைமையில அமைக்கப்படுது. அடுத்தது 14வது 2013 டாக்டர் YV ரெட்டியோட தலைமையில ஓபன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ YV ரெட்டி தலைமையில. அடுத்ததா 15வது 2017 NK சிங் தலைமையில. ஸோ அந்த தலைமையகம் தான் இப்ப லைவ்ல இருக்கு. அடுத்ததா லைவ்ல இருக்குல்ல, அவங்களோட திட்டங்கள் தான் இப்ப நடைமுறையில் இருக்கு. அடுத்தது 16வதும் தற்போதைய நிதி ஆணையமுமான அமைச்சகம் 2023 அரவிந்த் பனகரியா அவர்களோட தலைமையில செயல்பட்டு இருக்கு. இது 2026 இருந்து 2031 வரைக்கும் செயல்படும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்ததா 2031 இல்லையா, அப்போ 2028 இந்த நிதி ஆணையம் மறுபடியும் மறுசீரமைக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுல ஒரு முக்கியமான டாஸ்க், இந்த நிதி ஆணையத்தை பத்தி இருக்கு இல்லையா, இதோட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த தலைவர்களோடதுலயும் கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டிருக்கு. இதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஒவ்வொரு தலைவர்களோட நேம போய் கூகுள்ல சர்ச் பண்றீங்க. கூகுள்ல சர்ச் பண்ணி ஒவ்வொரு தலைவர்களும் அந்தந்த நிதி ஆணையத்தை ஓபன் பண்ணும்போது என்னென்ன முக்கியமான விஷயங்களை என்ன பண்றாங்க பண்ணியிருக்காங்க, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட 3 நாளோட டாஸ்க். ஓகேவா? நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, தலைவர், அந்தந்த தலைவர் அப்பப்ப ஒவ்வொரு அந்த 5 ஆண்டுகளையும் அவங்களோட முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறது எழுதுங்க. எல்லாத்தையும் எழுத வேண்டாம். சரியா? அதுல நிறைய வளவலன்னு இருக்கும் கண்டென்ட். நீங்க போயிட்டு எடுத்தீங்கன்னா, ஆனா அதை என்ன பண்ணக்கூடாது, இதை எழுதக்கூடாது. இப்போ கேசி நியோகி இருக்காருன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுல ஒரு சில பரிந்துரைகள்லாம் நம்மளோட தமிழ்நாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இதுல வரும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த தலைவர்களை பத்தியும் இந்த நிதி ஆணையத்தோட முக்கியமான குறிப்புகளை பத்தியும் பெருசா எழுத வேண்டாம். கேசி நியோகி அவரை பத்தின ஒரு விஷயம் 2 விஷயம், அவர் எங்க பிறந்தாரு, எங்க வாழ்ந்தார், எங்க இருந்தார், அதை பத்தில எழுத வேண்டாம். அவரோட பரிந்துரைகள் என்னென்ன பரிந்துரைகள், அதுல முக்கியமானது எது அப்படிங்கிறத நீங்க தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய வேலை. சரியா? அடுத்ததா இந்த நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாமா? நோட் பண்ணிட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. அடுத்ததா இதை தான் நான் உங்களை எழுத சொன்னேன். சரியா? ஸோ நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். இது முக்கியமானதோ முக்கியம் இல்லையோ வாட் எவர், நான் அதில் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இது வந்து யார் கொடுத்த டாஸ்க்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கு. இதை முடிக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இப்போ இருக்க கிளாஸ்லேயே கூட இன்னும் ஒரு சிலர் இதை எழுதலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ முடிக்காதவங்க இந்த 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த நிதி ஆணையத்தோட தலைவர்களோட முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்கேன். அதே போல 2025-26 பட்ஜெட், நான் திரும்ப சொல்றேன், 2025-26 பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல சொல்ல மறந்துடும் பாருங்க, இந்த பட்ஜெட் எழுதுறீங்க இல்லையா, இதை மத்திய அரசோடது மட்டும் எழுதக்கூடாது, மாநில அரசோடதும் சேர்த்து எழுதணும். ஏன் அப்படின்னா, நீங்க எழுத போற எக்ஸாம் யாரோட எக்ஸாம்? மத்திய அரசாங்கத்தோட எக்ஸாம் கிடையாது, மாநில அரசாங்கத்தோட எக்ஸாம். ஸோ அப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும், மாநில அரசாங்கத்தோட
பட்ஜெட் தாக்கலையும் நீங்க கம்பல்சரி எழுதி ஆகணும். புரிஞ்சதா? ஸோ 2025-26 ஒன்று மத்திய பட்ஜெட்டு, 2வது மாநில பட்ஜெட்டு. திரும்பவும் சொல்றேன், கேள்வி கண்டிப்பா எதுல இருந்து வரும்? இந்த பட்ஜெட் தாக்கல்ல இருந்து வரும். அதே போல எதுல இருந்து? நம்மளோட மாநில அரசாங்கங்களோட திட்டங்கள்ல இருந்து தான் கேள்வி வரும். அதை நான் இப்பவே சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, அதோட மீன் வளங்களை அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான திட்டங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சார். யார் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள்? இவங்க தான் நம்மளோட நிதி அமைச்சர். இந்த இந்திய வரலாற்றிலேயே கண்டினியூஸா பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரு நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுவும் இவங்களோட உரை இருக்கு இல்லையா, பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு உரை பேசுவாங்க இல்லையா, அந்த உரை தான் நீண்ட நேரம் பேசப்பட்ட உரை. இதுவும் இவங்க எவ்வளவு நேரம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நோட் பண்ணணும். எஸ் மேம், எஸ். ஸோ இது 2.4க்கு மேலேயும் ஒன்று பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இவ்வளோ டைம் பேசியிருக்காங்க, அவங்களோட பட்ஜெட் உரையோட அதிகமான லென்த். ஸோ இது என்னதான் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம பேசும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலுமே இது ஒரு உலக அளவில் ஒரு நிதி அமைச்சரா, அதுவும் ஒரு பெண்மணியா தமிழகத்திலிருந்து போயிட்டு, ஸோ இங்க இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே இங்கே தான் இல்லையா, இவங்களோட பங்களிப்பு நிதித்துறையில ரொம்பவுமே பெரிய அளவில் இருக்கும். ஸோ பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகளை தாண்டி ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு வீர பெண்மணி. அது எதிர்ப்புகள் எவ்வளவு வேணா இருக்கலாம் ஜிஎஸ்டியோடது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வாட் எவர், அதை பத்தி நம்ம சொல்லல. ஆனா இவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்க? அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதே போல இவங்களோட ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலையும், ஸோ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பேரு சிறு பை. அதுதான் இந்த சிறு பை. இதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு கொண்டு போவாங்க, சரிங்களா? ஸோ அதே போல இவங்களோட வரலாறு பத்தி படிக்க வேண்டாம். இவங்களோட வரலாறு எதை பத்தி படிக்கணும்? நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்துல இவங்களோட உரைகள் எத்தனை மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க படிச்சாங்க, சரியா? அடுத்ததா பீகார் மாநிலத்துக்கு நீங்க எல்லா ஒரு இதையுமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பீகார் மாநிலத்துக்கு எப்ப பாரு ஃபண்டு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீகார்ல தான் மக்கள் தொகை நெருக்கம் அதிகப்படியான ஒரு பகுதி. அங்க வேலை வாய்ப்பு கம்மி, ஆனா மக்கள் தொகை அதிகம். அதனால அங்க உள்ள பகுதிகளில் என்ன பண்றது? வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு அதிகமா எஜுகேஷனும் கம்மி, ஆனா அங்க பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட், அதை பின்னாடி படிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி பீகார் மாநிலத்தில் ரொம்பவுமே அதிகம். அதனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அந்த இடத்துல திட்டங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை குறைக்கிறதுக்கான வழிகள் நிறையவே கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சவுத் இந்தியன் பீப்புளா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க ஒரு அரசு அதிகாரியா இந்த முனிசிபாலிட்டியில ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ முனிசிபாலிட்டி ஒர்க் பண்றது கேவலமான வேலை கிடையாது. இந்த ரோடு கிளீன் பண்றதுக்கு ஒர்க் பண்றாங்க இல்லையா முனிசிபாலிட்டியில, அந்த ஒரு வேலை கிடைச்சா அதை எதுக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க அப்படிங்கலாம்னா, நம்மளோட விஏஓ போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு ஈக்குவலா பார்ப்பாங்களாமா. ஸோ அதே போல அதை பார்த்துருக்கோம் இல்லையா, நார்த் இந்தியாவில இருந்து வந்து இங்க சவுத் இந்தியாவில் ராவு பகலா இரவு பகலா நிறைய வேலை பார்ப்பாங்க, ரிஸ்க் எடுக்கிறது. அதே போல இந்த இபி ஒர்க் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நம்மளோட என்னைக்காவது நம்மளோட இபி மேன் வந்து மேலே ஏறி இந்த சாதாரண மின்கம்பத்துல ஏறதை பத்தி நான் சொல்லல. அதாவது ஒரு யூனிட் இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு பவர் சப்ளை கொண்டு போறதுக்கு அந்த ஹை லெவல் வந்து இந்த உயர்தர இதுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மின்கம்பங்கள் நடுற பணிகள்ல யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்திக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அதுல உயிரை விடுறதுக்கான ரிஸ்க், ஹெவி ரிஸ்க். அதே போல அது என்ன பண்ணணும்? ஒரு அதிகமான பகுதிகள் இருந்து உயரம் அதிகமா இருக்க பகுதிகளில் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதால நம்மளோட மக்கள் யாரும் அங்கே போயிட்டு அதிகமா வேலை பார்க்க மாட்டாங்க. சம்பளமும் கம்மிங்கிறதால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? நைட்டு பகலும் பார்க்க மாட்டான், தூங்குறதுக்கு இடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை 3 வேளை ஃபுட்டு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பாக்கு. ஸோ இதுதான் அவங்களோட டெய்லி லைஃப், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? பொருளாதாரம் அங்க கம்மியா இருக்கிறதால அங்கிருந்து இங்க வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நான் இங்க குழுக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ நாளடைவில் அங்கிருந்து இங்க வந்தவங்க நம்மளே டாமினேட் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இது டாட் எல்லாம் போகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாபிக் எங்கேயே போகுது, சரியா? ஸோ அடுத்தது ஓகே, அடுத்ததா வரி, மின்சாரம், நிதி சீர்திருத்தம் உள்ளிட்ட 6 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? எதுக்காக இந்த வரி முக்கியம்? இந்த தடவை ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எதுல இருந்து? 7 லேக்ல இருந்து 10 லேக் 12 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, 0 இதுல. ஸோ இதையுமே நோட் பண்ணணும். ஸோ இந்த பட்ஜெட்டோட முக்கியமான அம்சங்கள் இந்த வரி பகிர்வு தான், சரிங்களா? அடுத்தது இந்த நிதி சீர்திருத்தம் எல்லாம் செகண்டரி. அடுத்தது அஸ்ஸாம்ல யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும். ஸோ இந்த யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட்டா நாடு முழுவதும் அந்த மானியத்தில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலை வந்து அதிக அளவில் இருக்கும். அதே போல அஸ்ஸாம்ல வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. அதே போல சிறந்த வகை பருத்தி சாகுபடியை அதிகரிக்க புதிய திட்டங்கள். உலக அளவுல இங்க பருத்தி உற்பத்தி இங்க நம்ம சைட்ல தான் அதிகம், அதாவது நார்த் இந்தியன் சைட்ல அதிகம். ஸோ அங்க இருந்து இங்க இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம சைட்ல திருப்பூர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி. அதே போல அங்க நார்த் சைட்லயுமே அதுக்கு தேவையான பருத்தி துணிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அங்க ஃபேமஸ். ஸோ இதுக்கு தேவையான திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தபால் நிலையங்கள் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தபால் துறையில எந்த ஒரு இதுவுமே செயல்படமே நடக்கல. தபால் துறையை க்ளோஸ் பண்ற லெவலுக்கு வந்தது. அடுத்தது டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் இவங்க ஒரு சில திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தபால் துறையை என்ன பண்ணாங்க, ஒரு வங்கி மாதிரி ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட மக்கள் இப்ப
நிறைய பேர் அதில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அதில் சேவிங்ஸ் மாதிரி இது, ஏன்னா அதில் ஏடிஎம் கார்டெலாம் ப்ரொவைட் பண்ணாங்க இல்லையா. ஸோ வங்கி அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இந்த கிசான் கிரெடிட் கார்டு, இதை நம்ம எங்க பார்த்துருக்கோம்னா ஆக்சுவலா நம்ம வந்து நபார்டு வங்கியை பத்தி பார்க்கும்போது இந்த கிரெடிட் கார்டை பத்தி நம்ம பார்த்துருக்க வேண்டியது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த கிசான் கிரெடிட் கார்டை பத்தியும் நோட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இதுல நமக்கு எப்படி ஒரு கிரெடிட் கார்டு இருக்கோ அதே போல கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கு அவங்க அது மூலியமா 5 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம், கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்கள். இதை தாண்டி நிறையவே இருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா. பார்லிமெண்ட்ல இங்க என்ன நடக்கும்னா இந்த லோக்சபா ராஜ்யசபா இந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் இந்த பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட திட்டத்தை சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி அடுத்தது போயிட்டு தான் இந்த 6 மணி நேரம் காலையில் 11 மணிக்கு தொடங்கி எங்கே முடியும், 6 மணிக்கு முடியும். ஸோ அந்த ஸ்லாபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கோடு கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இது 11 AM தொடங்கி 6 PM முடியும். சரிங்களா. ஸோ இதில் ஒரு டிவிஷன் 12 PM, 1 PM, 2 PM, 3 PM, 4 PM, 5 PM, then final one 6th. சரிங்களா. ஸோ இந்த 11 AM இருந்து 12 AM வரைக்கும் இருக்கு இல்லையா, இது இந்த நேரம் வந்து கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள வரும்போது நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய நேரம். இது எங்க கேள்வி நேரம். 11 இருந்து 12 வரைக்கும் கேள்வி நேரம். இந்த 12 இருந்து 1 இருக்கு இல்லையா, இந்த 1 தான் வந்து முக்கியமான நேரம். அதுதான் 0 hour, பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜ்ய நேரம். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 12:15 போல பேப்பர்ஸ் எல்லாமே டேபிளில் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பில்லு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஒரு 12:15 பில்ஸ் எல்லாமே அறிமுகம். சரிங்களா. ஸோ பில் எல்லாமே இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்ததா இந்த 1 PM இருந்து 2 PM வரைக்கும் மதிய உணவு, அதாவது லஞ்ச் டைம். சரிங்களா. அடுத்தது மறுபடியும் 2 மணிக்கு அசம்பிள் ஆகும். லோக்சபாவில் இந்த 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன நடக்கும், கம்ப்ளீட்டா டிஸ்கஷன் தான் நடக்கும். சரிங்களா. கலந்துரையாடல். ஸோ இந்த டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்னா இந்த திட்டங்கள்ல இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த ஒவ்வொரு இதுக்கு எம்பிஸும் போயிட்டு அங்கே பேசுவாங்க இல்லையா, அது எல்லாமே எப்போ நடக்கும், இந்த 2 PM இருந்து 6 PM வரைக்கும் நடக்கும். இது எங்க, லோக்சபால. சரிங்களா. ஸோ அடுத்ததா ராஜ்யசபாவில் 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா. ராஜ்யசபா 5 மணியோட க்ளோஸ். சாரி, ராஜ்யசபா 5 மணியோட க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த பூஜை நேரம் அப்படிங்கிறது எதில் சொல்றாங்க அப்படின்னா சட்டத்தில் 377 சிறப்பு வரைவில் இருக்கு, அதாவது ஸ்பெஷல் மென்ஷன். ஸோ இங்க ராஜ்யசபா 5 மணியோட முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இதுல எல்லா ஃப்ரைடேவும் இந்த ராஜ்யசபாவில் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் 2.5 hours. சரிங்களா. ஸோ இது முடிஞ்சா அடுத்தது இந்த ஒரு 2.5 hours எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3:30 இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இந்த 3:30 இருந்து 6 o'clock வரைக்கும் லாஸ்ட் 2.5 hours யாருக்காக, பிரைவேட் மெம்பர் பிசினஸ். சரிங்களா. தனியார் துறை நிறுவனர்களுக்காக. ஸோ எல்லாமே இங்க எதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அரசாங்க துறைகளை பத்தியும் பொதுத்துறைகளை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த திட்டங்கள் இதை பத்தி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஒரு 2.5 hours கம்ப்ளீட்டா ரிசர்வ் பண்ணியிருக்கும். யாருக்கு அப்படின்னா பிரைவேட் மெம்பர்ஸ். ஸோ அதில் இந்த தொழில்துறை சார்ந்த தனியார் துறை நிறுவனங்களுக்காக. இப்படிதான் இந்த பார்லிமெண்ட் நடக்கும். ஒரு நாளோட ஸ்டார்டிங் இதுதான். சரிங்களா. கிளியரா.
எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இதோட ஒரு டாபிக் முடியுது. அடுத்ததா இந்த ஒரு கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா எழுத வேண்டாம், சின்ன கொஸ்டின் தான். நிதி பொறுப்பு மற்றும் நிதி நிர்வாக மேலாண்மை சட்டம் 2003 என்ன சொல்லுது, இது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. FRBM Fiscal Responsibility and Budget Management Act 2003. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது.